மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவு தொடங்கிய நிலையில் கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கடலோர மாவட்டத்தில் விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மற்றும் ஜெகதாப்பட்டினம் துறைமுகத்தில் 480க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும், கட்டுமாவடி, மணமேல்குடி, புதுக்குடி, முத்துகுடா, மீமிசல் உள்ளிட்ட பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் உள்ளன. இந்த பகுதியில் மட்டும் மீன்பிடி தொழிலை நம்பி 5000 தொழிலாளர்கள் உள்ளனர். இன்று முதல் தடைக்காலம் ஆரம்பித்துள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தங்களுடைய விசைப்படகு மற்றும் நாட்டு படகுகளை துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். 60 நாட்களுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருக்கும் மீனவர்கள் தங்களது படகுகளை பழுது பார்த்தல், மீன்பிடி வலைகளை சீரமைத்தல் போன்று பல்வேறு பணிகளில் ஈடுபடுவார்கள். இந்த காலத்தில் மீனவர்களுக்கு தமிழக அரசு மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதியாக ரூபாய் 5000 வழங்குகிறது. இந்த தொகை போதாதென தெரிவித்துள்ள புதுக்கோட்டை மீனவர்கள் மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகையை தமிழக அரசு ரூபாய் 15000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். விசைப்படகு மற்றும் வலைகளை சீரமைக்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ரூபாய் 3 லட்சம் வரை வட்டியில்லா கடன் வழங்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெகதாப்பட்டினத்தில் விசைப்படகு 300 இருக்கு, கோட்டைப்பட்டினத்தில் விசைப்படகு 300 இருக்கு, கட்டுமாட்டு யானதி வரைக்கும் நாட்டுப்படகு இருக்கு. இது சம்பந்தமாக ஏப்ரல் 15 கட்டில் போட்டுறாங்க. ஜூன் 15 போகணும். அப்படிங்கும் போது எங்களுக்கு வாழ்வாதாரம் 5000 ரூபா வச்சு எங்களுக்கு வரவு செலவு பண்ண முடியாது. 8000 ரூபா அரசு இப்போ ஆட்சிக்கு வரவங்க 7000 ரூபா 8000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. 8000 ரூபா வச்சு குடும்பம் நடத்த முடியாது. ஏன்னா ஒரு போட்டை ஏற்றினோம்னா 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் செலவாகுது. அதுக்கு எங்களுக்கு அரசு உடனே அந்த மானியத்தை எங்களுக்கு கொடுத்தாதான் அந்த போட்டை வேலை பார்த்து ஜூன் 15 தொழிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஜூன் 2 மாதம் போடுறது எங்களுக்கு எந்த வாழ்வாதாரம் எங்களுக்கு கம்மியாக இருக்குது. இதை 1 மாதத்துக்கு எங்களுக்கு இதை கொண்டு 1 மாதத்துக்கு போடுற அளவுக்கு எங்களுக்கு கட்ட இதை முன்னிறுத்தி வரணும். ஏன்னா அரசுக்கு வைக்க கோரிக்கை இதுதான். ஏன்னா இந்த நம்பி தான் மீன் தொழிலை நம்பி தான் இந்த தொழிலை தவிர வேறு எந்த தொழில் எங்களுக்கு தெரியாது. மீன் பிடிக்கிறதுக்கு தவிர எங்களுக்கு எந்த தொழில் தெரியாத சூழ்நிலையினால அரசு உடனே இதை தலையிட்டு, மத்திய அரசு மாநில அரசு உடனே தலையிட்டு 1 மாதம் கட்டில் போடணும். 5000 ரூபா எங்களுக்கு தர்றது பத்தாது. அந்த நிவாரணம் எங்களுக்கு கூட்டி தரணும். 15000 தந்தால் தான் எங்கள் குடும்பம் ஒரு குடும்பத்தை வச்சு மீனை வாழ்வாதாரத்தை ஓட்ட முடியும். அதனால் உடனே அரசு தலையிட்டு இதை உடனே நிவாரணம் போடுற கூடுதலாக நிவாரணம் போட்டு இந்த இடையிலே இப்போ தந்தால் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் கூடும். இப்போ விசைப்படகு ஜெகதாப்பட்டினத்தில் 300 விசைப்படகு இருக்குது, கோட்டைப்பட்டினத்தில் 280 விசைப்படகு இருக்குது. மொத்தம் கட்டுமாடிலேருந்து யானாதி வரைக்கும் நாட்டுப்படகு இருக்குது. எல்லாமே இப்போ ஏப்ரல் 15 எல்லாமே கட்டில் போட்டோம். இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரம் 2 மாதங்களுக்கு போடுற கட்டு எங்களுக்கு எந்த வழியில் ஏற்றுக்க முடியாது. 1 மாதம் எங்களுக்கு இதை போட்டு எங்களுக்கு 1 மாதமாக இதை குறைச்சி இருந்தால் தான் எங்களுக்கு பண்ண முடியும். அது மாதிரி 5000 ரூபா தர்றாங்க குடும்பத்துக்கு. 5000 ரூபா எங்களுக்கு வாழ்வாதாரம் பத்தாது. 15000 எங்களுக்கு உயர்த்தி தரணும். ஏன்னா ஒரு போட்டை ஏற்றிட்டோம்னா 3 லட்சத்துலேருந்து 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் வரை செலவாகுது. அதனால இந்த குடும்பம் அரசு உடனே தலையிட்டு இதுக்கு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும். இந்த போட்டை நாங்கள் சீரமைச்சு தான் இதை தொழில் கொண்டு போகணும். என் பேர் கபீப் ரஹ்மான்.